Welcome to the See My Creation channel. வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வரும் பல முக்கிய அப்டேட்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலமைச்சர் விஜயின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள், தேசிய அளவிலான திட்டங்கள், நீட் குறித்து டிவிகேவின் நிலைப்பாடு மற்றும் விளையாட்டுத்துறைக்கான புதிய கருத்துகள் வரை பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாங்க முழு விவரமாக பார்க்கலாம். பகுதி 1. சென்னை தொழில் வர்த்தக கூட்டமைப்பு குழு சந்திப்பு. முதலமைச்சர் விஜயை சென்னை தொழில் வர்த்தக கூட்டமைப்பு குழுவினர் நேரில் சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி, முதலீடுகள், வேலைவாய்ப்புகள் மற்றும் புதிய தொழில் வாய்ப்புகள் குறித்து முக்கிய ஆலோசனைகள் நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தொழில்துறையை முன்னேற்ற பல நல்ல திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாகவும், தொழில் முனைவோரின் பங்களிப்பு தமிழக வளர்ச்சிக்கு மிக முக்கியம் என்றும் விஜய் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு குழுவிற்கு முதலமைச்சர் விஜய் பாராட்டும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை இந்தியாவின் முன்னணி தொழில் மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் எனவும் கூறப்படுகிறது. பகுதி 2. எம்ஜிஆர் பாணியில் விஜயின் மாஸ்டர் பிளான். தமிழக அரசியலில் தற்போது அதிகமாக பேசப்படும் விஷயம் என்னவென்றால், தவகவை தேசிய கட்சியாக மாற்றும் விஜயின் அடுத்த கட்ட திட்டம்தான். எம்ஜிஆர் போல மக்கள் ஆதரவை அரசியல் பலமாக மாற்றும் முயற்சியில் விஜய் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் கூட விஜய் மக்கள் இயக்கம் வலுவாக இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை தாண்டி தென்னிந்திய அளவில் பெரிய அரசியல் சக்தியாக உருவாக வேண்டும் என்பதே தவகவின் அடுத்த இலக்கு என கூறப்படுகிறது. இதனால் எதிர்காலத்தில் தேசிய அரசியலிலும் விஜயின் தாக்கம் அதிகரிக்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. பகுதி 3. நீட் வேண்டாம் என்று தவகவின் உறுதியான நிலைப்பாடு. நீட் தேர்வு குறித்து அமைச்சர் அருண்ராஜ் முக்கிய கருத்தை தெரிவித்துள்ளார். நீட் வேண்டாம் என்பதுதான் தவகவின் உறுதியான நிலைப்பாடு என்று அவர் கூறியுள்ளார். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்வு என்ற திட்டம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்துவமான கல்வி அமைப்பு இருக்கிறது. அதை மத்திய அரசு ஒரே மாதிரி மாற்ற முயற்சிப்பது சரியல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கருத்து தற்போது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பகுதி 4. விளையாட்டுத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் வேண்டும். ஆதவ் அர்ஜுவா பேசியபோது கல்வித்துறையைப் போலவே விளையாட்டுத்துறைக்கும் சமமான முக்கியத்துவம் தர வேண்டும் என்று கூறியுள்ளார். இன்றைய இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து காப்பாற்ற விளையாட்டு மிக முக்கியமான ஆயுதம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விளையாட்டு மூலம் ஒழுக்கம், ஆரோக்கியம் மற்றும் தன்னம்பிக்கை வளர்க்க முடியும் என்பதால் அரசு இந்த துறையில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பகுதி 5. மக்கள் இதுவரை பார்க்காத அரசாங்கம். அமைச்சர் நிர்மல்குமார் பேசியபோது மக்கள் இதுவரை பார்க்காத அரசாங்கத்தை இனி பார்ப்பார்கள் என்று கூறியுள்ளார். மக்கள் கொடுத்த பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து உழைத்து வருகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழக அரசியலில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முடிவுரை. மொத்தத்தில் பார்க்கும்போது தமிழக அரசியலில் தவக அடுத்த கட்டத்திற்கு நகரும் அறிகுறிகள் தெளிவாக தெரிகின்றன. தேசிய அளவிலான விரிவாக்கம், நீட் எதிர்ப்பு, விளையாட்டு மற்றும் கல்வி மீதான கவனம், தொழில் வளர்ச்சி என பல துறைகளில் விஜய் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த மாற்றங்கள் உண்மையில் தமிழக அரசியலில் புதிய வரலாறு படைக்குமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற அரசியல் அப்டேட்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.